அண்மை செய்தி, நடிகர் துல்கர் சல்மானுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்களை கடத்தி விற்ற வழக்கில் அதிரடியாக தற்போது துல்கர் சல்மானுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது நேற்று ஆபரேஷன் முன்கூர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சுங்கத்துறையின் சோதனையில் முறைகேடாக பூட்டானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 36 வாகனங்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்மன் அனுப்பி சம்பந்தப்பட்ட நடிகர்களை வரவழைத்து வாக்குமூலம் பெற சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது முடிவு செய்துள்ளனர். பூட்டானிலிருந்து இறக்குமதி செய்து மத்திய அரசு வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக சுங்கத்துறையினர் கண்டறிந்தனர். அதையொட்டி நாடு முழுவதும் ஆபரேஷன் முன்கூர் என்ற திட்டத்திற்கு சுங்கத்துறையின் அதிரடி சோதனை நேற்றானது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கேரளாவில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கார் ஷோரூம், அதே போல தொழிலதிபர்கள் வீட்டு, அதே போல நடிகர்கள் வீட்டு இந்த சோதனை நடைபெற்றது. அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் நடிகர் மம்முட்டியின் மகனும் நடிகர் துல்கர் சல்மான், அதே போல நடிகர் பிருத்திவிராஜ், அமித் சக்லாக்கால் உள்ளிட்ட வீடுகளில் சோதனை நடைபெற்றது. அதே போல இந்த பிருத்திவிராஜ் வீட்டில் சோதனை நடைபெற்ற போது அங்கு வாகனங்கள் எதுவும் இல்லை என அதிகாரிகள் திரும்பி சென்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில் 36 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கடந்த 6 மாதங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்ததாகவும் தொடர்பாக போலி ஆவணங்கள் தயாரித்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இன்சூரன்ஸ் வங்கியில் உறுதித்தன்மை போன்றவற்றை இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக இது போன்ற மோசடி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். வாகனம் சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவும் இது போன்ற வாகனங்கள் கடத்தல் சம்பவங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாகவும் இந்திய மற்றும் அமெரிக்க தூதரகம் தொடர்பாக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். சுங்கத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதாவது துல்கர் சல்மான் வீட்டில் 2 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். அதே போல நடிகர் துல்கர் சல்மானுக்கும் அதே போல இன்னும் மற்றொரு நடிகருமான அமித் சக்லாக்கால் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை வரவழைத்து நேரில் விசாரிக்கவும் நேரில் வரவழைத்து வாக்குமூலம் பெறப்படவும் எனவும் தெரிவித்தனர். அவர்கள் சம்மன் அனுப்பி அதே போல நேரில் வரவழைத்த பின்னரே அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல தயாராக இருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாம்.